வணக்கம். வெல்கம் டு சத்யாஸ் வந்தே பாரத் கிச்சன். இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நான் எந்த ரெசிபியும் சொல்ல போகிறதில்ல. அதுக்கு பதிலாக சமையல் முறையில் நம்ம செஞ்சிட்ருக்கிற சில தவறான செயல்களை பற்றின ஒரு விழிப்புணர்வு தகவல் தான் இந்த வீடியோ. இன்றைக்கி பெரும்பாலும் உலகத்தில் பேசப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங். ஸோ இந்த குளோபல் வார்மிங்க்கும் நம்ம கிச்சனோட நம்ம சமையலறையில் செய்கிற நம்ம சமையல் முறை மாற்றத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கதா நான் நினைக்கிறேன். இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தும் கூட. ஸோ இதை நான் உங்களுக்கு விஞ்ஞானபூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இதுக்கு சில விளக்கங்களையும் நான் கொடுக்குறேன். சரி, இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற தப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழர்கள் நம்ம பண்டைய காலங்களில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா அது குடும்பம் நலம் சார்ந்ததா, சமூக நலம் சார்ந்ததா, உலக சேவம் சார்ந்ததா அது இருந்தது. அதை அவங்க எந்த ப்ராக்டிக்கல் தேரியும் கொடுக்காம அதை அப்படியே கடத்திட்டு போனாங்க. அடுத்த தலைமுறைக்கு இது ஒரு கலாச்சாரம் பண்பாடுன்னு கடத்திட்டு போனாங்க. சரி, அப்படி என்ன கடத்தினா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த சமைக்கிற முறையில் அப்போல்லாம் விறகடுப்பு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ ஓப்பன் குக்கிங் நடக்கும். அதாவது பாயிலிங் மெத்தடில் தண்ணியை ஒரு பானையில் போட்டு அதில் சாதமோ அரிசியோ எதை வேக வைக்கிறோம்ல வேக வச்சு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ப்ராசஸில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேப்பர் ஆகி மேலே போயிட்டு இருந்தது, அதிகப்படியாக மேலே போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோம், குக்கரை அதிகமாக பயன்படுத்துகிறோம். அப்போ குக்கர்லாம் பயன்படுத்த தப்பா அப்படிலாம் கேட்காதீங்க. குக்கர் பயன்படுத்துறது தப்பு இல்லை. இப்போ இருக்கிற அவசர உலகத்தில் அதோட தேவை மிகவுமே ஒரு அத்தியாவசியமான தேவை தான். ஆனாலும் நம்ம அந்த குக்கரை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிற அதே சமயத்தில் நம்மளுடைய இந்த ட்ரெடிஷ்னலி விடாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், குக்கர் பயன்படுத்தவங்கள என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எவாப்ரேட் ஆகி போகிற அந்த தண்ணியோட அளவு இப்போ குறைஞ்சதான் நான் நினைக்கிறேன். அதுக்கு நம்ம அதனால தான் இந்த குளோபல் வார்மிங் அதிகரித்துக்கு இந்த பெண்களுடைய இந்த சமையல் முறை ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற குக்கர் பயன்படுத்தாத பெண்களே கிடையாது. இப்போ இது எல்லாருமே இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்னும் சில கிராமப்புறங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விறகடை பயன்படுத்தி ஓப்பன் முறையில் குக்கிங் பண்ணுறவங்க அதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. சில பேர் குக்கரை பயன்படுத்தாதவங்களும் இருக்கிறாங்க. இது அவங்க யாருமே பண்ணலை அப்படிலாம் நான் சொல்ல வரல. 90% இப்படி தான் நடந்துட்டு இருக்குதா நான் நினச்சிட்ருக்கேன். இப்போ நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கு இப்போ நீங்கள் சொல்லலாம், இந்த குக்கர் வச்சு சாப்பிட்றதுக்கும் குக்கரில் சமைக்கிறதுக்கும் குளோபல் வார்மிங்கும் என்னங்க சம்மந்தம், ஏதாவது ரீல் சுற்றுறீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அப்படி இல்லைங்க. இதுக்கு நான் ஒரு விஞ்ஞான விளக்கத்தை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்மளாம் விஞ்ஞானத்தில் என்ன படிச்சிருப்போம், கடலில் இருக்கிற நிறைய தண்ணி என்ன ஆகும், அது ஆவியாகி சூரிய ஒளி மூலமாக மேலே வானத்துக்கு போய் அது மேகமாக ஃபார்ம் ஆகி பிறகு நமக்கு மழையாக நமக்கு கிடைக்கிது. இதுதானே நம்ம படிச்சிருப்போம் விஞ்ஞானத்தில் மழை வரத்துக்கான காரணம். ஸோ இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இத்தனை பேர் நம்ம வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம வெறும் கடல் தண்ணி மட்டும் ஆவியை போனால் பத்தாது இல்லையா? நம்மளுடைய அதுக்கு நம்மளுடைய ஒரு கோஆப்ரேஷனும் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். மனிதனுடைய ஒரு ஒத்துழைப்பும் இந்த பிரபஞ்சத்துக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த செயல்முறை இப்போ நான் தவறுறதா நான் நினைக்கிறேன். இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து தான். சரிங்களா? குளோபல் வார்மிங் அப்படின்னா என்ன, அது சூடாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். பூமி சூடாகிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம், அதுக்கு மூணோட குளிர்ச்சித்தன்மை கம்மியாகிட்டு வருதுன்னு அர்த்தம். அப்போ அந்த குளிர்ச்சித்தன்மை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னா, அந்த குளிர்ச்சித்தன்மை அப்படிங்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா அது பெண்களை சார்ந்ததாங்க. குளிர்ச்சித்தன்மை அதிகப்படுத்துகிற எல்லா விதமான சக்தியும் திறமையும் ஆசீர்வாதமும் பெண்களுக்கு தான் அந்த கடவுள் கொடுத்துருக்குறாரு. அது ஏன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன்மீக விளக்கத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய காலபுருஷ தத்துவத்தில் இந்த 12 ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 4வது கட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடக ராசின்னு சொல்லுவாங்க. அது வீடு, நிலம், வாகனம், அதுக்கான இடம். அந்த இடம் அதுக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திரன். ஸோ சந்திரன் அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா தாய்மார்களை தாங்க குறிக்கும். சந்திரன் அப்படின்னாலே தாய்மார்கள் தான். சந்திரனுக்கு எதெல்லாம் காரகத்துவம்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதெல்லாம் ஈக்குவலாக சொக்கா சந்திரன் எதெல்லாம் அவருடைய அம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக தாய்மார்கள் சந்திரனுடைய அம்சமாகவே இருக்கிறாங்க. சந்திரன் குளுமையாக இருக்கிறது, மனநலத்தை பாதுகாக்கிறது, உணவு, தண்ணீர், பராமரித்தல், சகிப்புத்தன்மை, அரவணைத்தல், குளிர்ச்சி, இப்படி நிறைய உடல் நலம், இது எல்லாத்தையுமே பராமரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சந்திரனோட எனர்ஜி இருந்தால் மட்டும்தாங்க இது எல்லாமே நடக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 4ஆம் இடத்த பார்த்தீங்கன்னா வீடுன்னே சொல்லுவோம். ஒரு வீட்டில் பெண்கள் இல்லாத வீடே கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த குளிர்ச்சி தன்மை இப்போ ஏன் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பெண்களாகிய நம்ம சமைக்கும் போது செய்கின்ற இந்த செயல்முறை மாற்றங்கள் கூட இந்த குளோபல் வார்மிங்கை கண்டிப்பாக ஒரு காரணமாக இருக்குதுதான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை பிரபஞ்சம் என் மூலமாக இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறதுக்காக இன்றைக்கி நீ இந்த விஷயம் என் மனசில் வந்திருக்கோம் என்னமோ எனக்கு தெரியல.
நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் அதை யோசிச்சு பாருங்கள். இது வந்து உண்மையாக இருக்குமா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நான் ஏன்னா உங்களுக்கு இதுக்கான விஞ்ஞான விளக்கமும் கொடுக்குறேன், ஆன்மீக விளக்கமும் நான் கொடுத்துருக்குறேன். இது வந்து ஒரு கடல் மாதிரியான பெரிய விஷயங்கள். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 2 நிமிஷத்தில் அந்த வீடியோவில் நம்ம சொல்லிட முடியாது. சரி, இப்போ நான் உங்களை ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணாமல் அந்த விஷயத்துக்கு வந்துடலாம். ஸோ குளோபல் வார்மிங் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் நம்மளுடைய சமையல் முறையில் நம்ம செஞ்சுட்டு இருக்கிற சின்ன சின்ன மிகப்பெரிய மாற்றமும் இதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த வீடியோனுடைய கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, இப்போ வந்து என்ன நாங்கள் இவ்வளோ தூரம் பழகிட்டோம், திடீர்னு எப்படி எல்லாத்துக்கும் மாற்றிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுங்க. ஸோ 5 நிமிஷம் அப்படி நம்ம என்னதான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் வீட்டில் செஃப்பே வச்சுருந்தாலும் சரி, இதை வந்து பெண்கள் உங்கள் கையால் தான் செய்யணும். அப்படி என்னென்னு ஒன்றுமே இல்லை, பெரிய விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு பானை மாதிரி இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் கூட ஒரு பானை இருக்கணும், சில்வரில் எந்த மெட்டலாக இருந்தாலும் பரவாயில்ல. 1 லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதோடைய வேப்பர் வந்து வெளியே போக விடுங்க. சரிங்களா? அந்த தண்ணி வந்து மேலே ஆவி வந்து மேலே போய் சேரட்டும். அந்த வானத்துக்கு போய் அந்த ஆவி வந்து மேலே ஏறி போகணும். அது இப்போ ஒட்டுமொத்த பெண்களும் அந்த செய்யும்போது கண்டிப்பாக கிளைமேட் சேஞ்சில் நல்ல ஒரு கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக வரும். இது வந்து ஏதோ ஏன்னா எந்த ஒரு விஷயங்களும் புது தகவல் சொல்லும்போது அது யாராலையும் ஏற்றுக்க மாட்டாங்க. அது எல்லாமே வந்து அப்போ பரிகாசம் பண்ணுவாங்க. எல்லா அறிஞர்களுக்கும் எல்லா விஞ்ஞானிகளுக்கும் நடந்த விஷயங்கள் தான். ஆனால் உங்களுக்கு நான் இது வந்து நான் ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறேன். அதனால் நீங்கள் தயவு பண்ணி யோசிச்சு பாருங்கள். இந்த பழக்கத்தை நம்ம ஒவ்வொரு பெண்களாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த உலக நன்மைக்காக, இந்த குளோபல் வார்மிங்கை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் இதுக்காக நம்ம கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம வந்து அந்த முறையை பயன்படுத்தி பழைய காலத்துக்கே போகணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு மிக்சியில் நிற்பீங்க, அரைக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இடிக்கல் இல்லை வீட்டில் சின்னதாக வச்சுருப்பீங்க, வாங்கிக்கோங்க. இல்லை சின்னதாக இருக்கும், அதில் 2 தட்டு தட்டிட்டு அப்புறமா அதில் மிக்சியில் சேருங்க. சாதம் நீங்கள் வேறு ஏதாவது காரியம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, ஒரு பானையில் தண்ணியை வச்சு தண்ணியை கொதிக்க விடுங்க. அது பாட்டுக்கு அந்த ஆவி போட்டோம். அப்புறம் இந்த சுடுதண்ணியை வேறு எதாவது பர்பஸ்க்காக நம்ம கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவங்க வீட்லேயே அம்மிக்கல் ஆட்டுகள் இருந்ததுன்னா லேசாக ஒரு முறை இருக்குது, அதில் அருவாமனை இருக்குது, 2 நறுக்கு நறுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக பண்ணுற காய்களை செய்யலாம். இதெல்லாம் செய்யவே முடியாது அப்படின்னா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து குளிர்மை தண்ணி அதிகணும் அப்படின்னா அந்த தண்ணியோட லெவல், வாட்டர் லெவல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு ஒரு எளிமையான வழியாக நான் இதான் நினைக்கிறேன். இதை சிறுதுளி பெருவெள்ளம் சொல்கிற மாதிரி இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பெண்களுமே இந்த காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது, அவங்க கையால் அதை செய்யும்போது கண்டிப்பாகவே அந்த வெப்பத்தன்மை அப்படிங்கிறது குறையும். அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆழமான நம்பிக்கை. இப்போ நான் என்ன அப்படிங்கிறது ஒரு உங்களுக்கு சின்னதாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு பானையில் தண்ணியை விட்டுட்டு இதை நல்லா அப்படி கொதிக்க விடுங்க, அவ்வளோதான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ இடிகள் இருக்கா வீட்டில், இதை வந்து தட்டிட்டு அப்புறமா நீங்கள் மிக்சியில் சேருங்க. சின்னதாக, அவ்வளோதான். இது ஏங்க தண்ணி தான் கொதிக்க வைக்க, இது இடிகள்லாம் ஏங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பயன்படுத்தும் போது, அதாவது எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, மின்சார சாதனங்களை வந்து நம்ம அதோடைய பயன்பாடை குறைக்கும் போது கூட இந்த பூமி வந்து ரொம்பவே குளிர்ச்சி அடையுங்க. அதனால் இது வந்து நம்ம பிரபஞ்சத்துக்கு காட்டுற மாதிரி இந்த பயன்பாடுகள் கூட வந்து நமக்கு வந்து ஒரு குளிர்ச்சி தன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இவ்வளோ தாங்க இந்த சின்ன விஷயங்கள். நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் இதுக்குன்னு டைம் எடுத்து பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக என்னுடைய சத்யா சந்தியா பாரத் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் எங்ககிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்மளோட பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு, உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், கீப் ஆன் வாட்சிங். Bye bye.